நான் கவலையப்படாத ஆளுங்க. நடந்ததெல்லாம் நான் சொன்னேன் வெளியில வந்து. அதெல்லாம் ஒண்ணும் சீக்ரெட் கிடையாது. அவரு பண்ருட்டியார் வந்து வயசுல மூத்தவர். கிட்டத்தட்ட 88, 87 வயசு ஆயிடுச்சுங்க அவருக்கு. அவருடைய அனுபவத்துக்கு முன்னாடி நம்ம யாரு? வாட் எவர் மே பி. இந்த எடுத்தெறிஞ்சு பழனிசாமி பேசுற மாதிரிலாம் நான் பேச முடியாது. அவர் அண்ணன் தலைவர் காலத்துல தலைவரால ஐநா சபைக்கு அனுப்பப்பட்ட ஒரு தலைவர். அவ்வளவு பெரிய தலைவர். அவருக்கு நம்ம கூட இருக்கிறது நமக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட். அவர் வந்து கூட இருக்காரு, ஒரு அறிவுரை சொல்றாருன்னா, பண்ருட்டியார் வந்து தலைவர் அப்படியே இருக கட்டிப்பிடித்து அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிற போட்டோ எல்லாம் பார்த்திருக்கேன் அவர் வீட்டுல. ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா தலைவருடைய நம்பிக்கைக்குரியவராக இருந்தவர். அவர் ஏதோ விளையாட்டுத்தனமா சொல்லுவாரு ஓபிஎஸ்க்கு, வேண்டாங்க இதே எல்லாரையும் உட்கார வச்சுட்டுங்க, இன்னொருத்தர் இருக்காரு, இவர் நல்லது சொல்றாரு, கெடுக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருக்காருங்க அந்த குரூப்ல. அது கெடுத்து குட்டிச்சோர் பண்ணிட்டாரு அவர். ஓபிஎஸ் நாசம் பண்ணிட்டாரு இருந்தாரு. இன்னும் ஒரு மாசம் பாப்பண்ணேன், நான் அடுத்து ஆடி வந்துருனேன், ஆவணி வந்துருனேன், அமாவாசை வந்துருனேன், இன்னும் 5 நாள் கழிச்சு நல்லது பிறந்துருனேன், எல்லார்ட்டையும் சொல்லி ஊர் உலகத்தெல்லாம் ஏமாத்தலாம். ஒரு பன்னீர் செல்வன்ற ஒரு மாபெரும் தலைவரை அவர் அடிமையாக்கிக்கிட்டார். அவர் சொல்ற பேச்சதான் இவர் கேட்பாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆகவே பண்ருட்டியார் ஒண்ணு சொல்லும் பொழுது அந்த பக்கம் என்ன பண்றாரு அவருன்னா, அது வேணாம் இந்த 1.5 மாசம் போட்டோம், அதுக்கு ஒரு பேரு மாநாடுன்னு ஒண்ணு அறிவிச்சு அவர் இப்ப கடைசியா அவருடைய அரசியல் இறுதி வரைக்கும் முடிச்சுட்டு தான் போவார் போல இருக்கு அவர்.